السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. இறைவனுடைய பேரொருளால் தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை கோவை மாவட்டம் நடத்துகிற வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து நடைபெறுகிற மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தினுள் தலைமையேற்றி நடாத்தி கொண்டிருக்கிற கோவை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தலைவர் மௌலானா மௌலவி கே அப்துல்லா சிராஜி ஹசரத் அவர்களையும் அற்புதமான முறையிலே கிராத் ஓதி அமைந்திருக்கிற கோவை கோட்டை தரீகத்துல் இஸ்லாம் சாஃபியா சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய துணை இமாம் மௌலவி உபைதுல்லா இத்தாதி ஹசரத் அவர்களையும் விழாவினுடைய துவக்கமாக சிறப்பான முறையிலே துவா ஓதி அமைந்திருக்கிற எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை ராஷிதுல் உலமா ஹசரத் அவர்களையும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற கோவை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய செயலாளர் மௌலவி அப்துல் மாலிக் சிராஜி ஹஜரத் அவர்களையும் சிறப்பான முறையிலே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற கோவை மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி ஆனமலை அனைத்து பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் கண்ணியமிகு உலமா பெருமக்கள் அத்தனை பேர்களையும் துவக்க உரை நிகழ்த்த இருக்கிற கோவை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய கௌரவ தலைவர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம்ஏ அப்துல் ரஹீம் இம்தாதி பாக்கவி ஹசரத் அவர்களையும் சிறப்பான முறையிலே இங்கு வக்ஃபு விளக்க உரை ஆற்றுவதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிற கோவை மாநகர ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தலைவர் மௌலவி முகமது அய்யூப் பாக்கவி ஹசரத் அவர்களையும் பொள்ளாச்சி வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய முன்னாள் தலைவர் தௌலத் கான் உலூமி ஹசரத் அவர்களையும் மேட்டுப்பாளையம் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய செயலாளர் எஸ் சதகத்துல்லா மக்தூமி ஹசரத் அவர்களையும் கோவை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய பொருளாளர் ஆனமலை வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையை சேர்ந்த மௌலவி கே முகமது தாஹா யாசின் சிராஜி ஹசரத் அவர்களையும் சிறப்பான முறையிலே கண்டன உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி வர இருக்கிற மாநிலங்களவை உறுப்பினர் திமுக அயலக அணி செயலாளர் உயர் திரு எம் அப்துல்லா சாஹிப் அவர்களையும் கண்டன உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தர இருக்கிற கோவை நகரத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு பி செந்தில் பாலாஜி அவர்களையும் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தேசிய செயலாளர் மயூரா ஜெயக்குமார் அவர்கள் கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அல்ஹாஜ் எம்ஏ இனாயத்துல்லா ஹாஜியார் அவர்கள் கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவர் அல்ஹாஜ் ஏஆர் பஷீர் அகமது அவர்கள் கோவை மாவட்ட அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் ஜமாத்துகளுடைய கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் அல்ஹாஜ் ஏ கே சுல்தான் அமீர் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் உயர் திரு சுசி கலையரசன் அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தலைமை நிலைய பேச்சாளர் மங்களம் கே முகமது முஃபீஸ் அவர்கள் அதே போன்று சிறப்பான முறைகளை நன்றி உரை நிகழ்த்த இருக்கிற கோவை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய போற்றுதலுக்குரிய பொருளாளர் சையது சுல்தான் அலி உலவி ஹசரத் அவர்கள் மற்றும் இங்கு திரளான முறையிலே வருகை தந்திருக்கிற கோவை மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி ஆனமலை பகுதி அனைத்து பகுதியினுடைய கண்ணியமிகு ஆலிம் பெருமக்கள் வருகை தந்திருக்கிற ஆண்டோர்கள் சான்றோர்கள் அனைத்து பகுதியினுடைய அன்பு பெரியோர்கள் வருகை தந்திருக்கிற அத்தனை பேர்களையும் கோவை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.